அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இங்கு குழுமியிருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். நான் பேச விளையும் தலைப்பு பரிகாரங்கள் பலன் தரும் விதம். பரிகாரங்கள் எப்படி நமக்கு பலனை தருகிறது என்பதை 12 லக்னங்களுக்கும் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக இன்று சஷ்டி திதி, சித்திரை நட்சத்திரம். இப்பொழுது கரசை கரணம் தாண்டி வணிசை கரணம் ஓடுகின்றது. இந்த திருச்செங்கோட்டில் செங்கோட்டு வேளவன் ஆலயத்தில், அதாவது சஷ்டி திதியில், அவருடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் நவசக்தி ஜோதிட குழுவின் 19வது மாத கருத்தரங்கு இங்கு முதலாவதாக நடக்கின்றது. இந்த திருச்செங்கோட்டில் முதல் மாநாடாக நடக்கிறது. அதனை தெரிவித்துக் கொண்டு, மேஷ லக்னம், மேஷ லக்னத்திற்கு எந்த வகையான பரிகாரங்கள் செய்தால் வாழ்வில் மேம்பாடு அடையலாம்? முதலாவதாக, மேச லக்னக்காரர்கள் சித்திரை, ஆவணி, மார்கழி போன்ற மாதங்களில் அவருடைய குலதெய்வத்தை மிக விமர்சனையாக வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் 5ஆம் இடம் குலதெய்வம், 5ஆம் அதிபதி லக்னத்தில் உச்சமாகின்றார். அப்பொழுது அவர்கள் குலதெய்வத்தை மிகுந்த சிரத்தையோடும், அந்த குலதெய்வத்திற்கு என்னென்ன நீங்கள் கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் பொங்கல் வைத்து, படையில் போட்டு, பற்று சாற்றி, அன்னதானமிட்டு போன்ற செயல்களை எல்லாம் அந்த வருடத்தில் 3 மாதங்கள் செய்து வந்தீர்களானால் உங்கள் தொழில் ஸ்தாபனம் மிகச்சிறப்பாக இருக்கும். மேலும் தாய்க்கு குடும்பத்தில் ஒரு நல்ல கௌரவம் கொடுக்கப்பட வேண்டும். மேஷ லக்னக்காரர்கள் தாய்க்கு மிகச்சிறப்பான ஒரு நன்மதிப்பையும் ஒரு நல்ல இடத்தையும் குடும்பத்தில் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக 3ஆம் பிறை தரிசனம் செய்ய வேண்டும். அவர்கள் 3ஆம் பிறை தரிசனம் சிறப்பாக செய்ய வேண்டும். அடுத்தபடியாக கார்த்திகை பெண்கள் வழிபாடு. கார்த்திகை பெண்கள் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, பூ பெய்தாத பெண்கள், அந்த பெண்கள் 6 பெண்களை அழைத்து வீட்டில் முருகப்பெருமானுக்காக ஒரு சிறிய வழிபாடு செய்து, அந்த பெண்களுக்கு உங்களால் முடிந்த எழுதுகோள்கள், ஆடைகள் வாங்கி கொடுத்து, அந்த பெண்களுக்கு ஒரு சிறிய கௌரவத்தை கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்தீர்களானால் உங்கள் தொழில் மிக சிறப்பாக சுபிட்சம் பெறும். அடுத்தபடியாக ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையில் அன்னதானம் நீங்கள் இட வேண்டும். பொதுவாக அனைவருமே அன்னதானம் இடலாம், நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த ரிஷப லக்னக்காரர்கள் எப்படி அன்னதானம் பார்த்தீங்கன்னா, பெரியவர்களுக்கும், உடல் ஊனமுற்றோர்களுக்கும், இரவு காவலாளிகளுக்கும், செவிலியர்களுக்கும், கூலி தொழிலாளர்களுக்கும் போன்றோருக்கு நீங்கள் அன்னதானம் இடுவது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் பொதுவான தொழில்காரகன் சனி பகவான். அவரை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கெல்லாம் நீங்கள் அன்னதானம் இடுவது மிகவும் சிறப்பு. மேலும் ரிஷப லக்னத்திற்கு, ரிஷப லக்னத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து லக்னத்தில் உச்சமாகிறாரு. அப்போ 3ஆம் இடம் இளைய சகோதரம். ரிஷப லக்னக்காரர்களுக்கு இளைய சகோதரம் இருந்தால் அவளோடு சுமூகமான உறவையும் சொத்து பத்துக்களை எல்லாம் சிறப்பான முறையில் அவர்களுக்கு பிரித்து கொடுத்து, அவர்களுக்கு நீங்கள் ஒரு தகப்பனாக இருந்தால் உங்கள் வாழ்வு இன்னும் மேம்படும். அவர்கள் நீங்கள் பகைத்துக் கொண்டிருந்தீர்களானால் அந்த சந்திரன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் வாரிசிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அது எப்படி வரும் என்றால், பரணி, பூரம், கேட்டை, உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி அந்த குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது நீங்கள் இளைய சகோதரத்திற்கு ஏதாவது தீங்கு விளைவித்தீர்கள், அவளுக்கு சரியான முறையில்
குடும்பத்தில் பங்கோ அங்கீகாரமோ கொடுக்காமல் இருந்திருப்பீங்க. அதனுடைய விளைவுதான் அந்த 4 நட்சத்திரங்கள். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மிதுன லக்னம். மிதுன லக்னக்காரர்கள் ஆற்றோரம் இருக்கும் அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னு பாத்தீங்கன்னா மிதுனத்திற்கு 10ஆம் அதிபதி குரு பகவான், 7ஆம் அதிபதியும் குரு பகவான். அவர் 2ஆம் இடத்தில் உச்சமாகிறாரு. 2ஆம் இடம் ஆற்றை குறிக்கக்கூடிய கடகம், கடகம் சந்திரன் அம்மன். அப்பொழுது நீங்கள் அந்த அம்மனுக்கு, ஆற்றோடம் இருக்கக்கூடிய அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் செய்து பற்று சாற்றி நீங்கள் பௌர்ணமி திதியில் வழிபட்டீர்களானால் உங்கள் 10ஆம் இடம் உயிர் பெறும். ஆற்றோரம் இருக்கக்கூடிய அம்மனுக்கு பற்று சாற்றி நீங்கள் வழிபட்டால் மஞ்சள் அலங்காரம் செய்து உங்களுக்கு தொழில் ஸ்தாபனம் பெருகும். மேலும் நீங்கள் போடப்பட்ட மஞ்சள் அலங்காரத்தை அடுத்த நாள் களைகின்ற பொழுது கோமுகியில் அந்த தீர்த்தத்தை பிடித்து வந்து உங்கள் வீட்டிலும் தொழில் ஸ்தாபனத்திலும் தெளித்தால் சுபிட்சமாக இருக்கும். அடுத்தபடியாக யானைக்கு இனிப்பு கொடுக்கலாம், யானைக்கு கரும்பு கொடுக்கலாம், மற்ற உணவுகளும் கொடுக்கலாம். யானை பார்த்தீங்கன்னா சுழிமுனையில் சுவாசிக்கக்கூடிய விலங்கு. சுழிமுனைனா பார்த்தீங்கன்னா 2 துவாரங்களிலும் சுவாசிக்கும். 2 துவாரங்களிலும் சுவாசிக்கும் நிலைக்கு பேர் தான் சுழிமுனை. அது யானைக்கு மட்டுமே உண்டு. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மூக்குலையும் வந்து சீரான முறையில் சுவாசம் செல்லாது. யானைக்கு மட்டுமே சீராக சுவாசம் செல்லக்கூடிய ஒரே விலங்கு யானை தான். அப்பொழுது நீங்க பிராணாயாமம் செய்யலாம். நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் 2 மூக்கு துவாரங்களிலும் சுவாசம் நடைபெறும். நீங்கள் அந்த சுவாசம் நடைபெறும் போது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, அதை கண்டுபிடிச்சு நீங்க செக் பண்ணும். நீங்க எப்பெல்லாம் மிக சுறுசுறுப்பாக இருக்கிறீங்களோ அப்ப நீங்க நாடியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாடியும் வேலை செய்யும். நீங்கள் அப்பொழுது செய்கின்ற செயல்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த சக்கரங்களை, இந்த உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணினீங்கன்னா மிதுன லக்னம் மிகச்சிறப்பாக வேலை செய்யும். அதற்கான மூச்சு பயிற்சிகள் தனியாக இருக்குது, அதை இங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் ஒரு சக்கரத்தை எத்தனை மூச்சுகள் இயக்குகிறது, எத்தனை மூச்சு பயிற்சி செய்யும்போது மூச்சு நாம் இழுத்து விடும்போது சக்கரா இயங்குது என்பதை பார்த்து நீங்கள் பிராணாயாமம் செய்தால் இன்னும் மிதுனம் பலப்பெறும். சார் ஒரே நிமிஷம், அதாவது அந்த மூச்சு பயிற்சி சொன்னதுனால சொல்றேன் நான் ஒரு விஷயத்த. 4 எண்ணிக்கையில நம்ம மூச்சை எடுக்கணும். 4 எண்ணிக்கையில நம்மளுடைய மூச்சை எடுத்து 7 எண்ணிக்கை வரைக்கும் நிறுத்தி 8 எண்ணிக்கை வரைக்கும் அந்த மூச்சை விடணும். இழுக்கிறது கம்மி, நிறுத்துறது அதை விட கொஞ்சம் அதிகம், விடுறது அதை விட அதிகம். ஏன் அப்படின்னா இந்த மூச்சை அப்படி இழுத்து விடும்போது என்ன அப்படின்னா உங்களுடைய உள்ள நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வேகாஸ் நரம்புன்னு ஒரு நரம்பு சொன்னேன் இல்லையா, அந்த நரம்பு இயக்க ஆரம்பிக்கும். அந்த நரம்பு இயங்க ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னா அதுல ஒரு 2-3 கிளை இருக்கு. சிந்தட்டிக், பேராசிந்தட்டிக், இன்னொன்னு டார்சல் வேகஸ் அப்படின்னு. டார்சல் அப்படின்னு 3 அந்த நரம்பு 3 அந்த வேகஸ் நரம்பு 3ஆ பிரிச்சு இருக்கும். இப்ப நீங்க இந்த சுவாச நிலையை வந்து ஒழுங்குபடுத்தும் போது நீங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிறது அந்த நாலேஜ் எனர்ஜி மூளைக்கு போகும். அந்த மூளைக்கு போகும்போது அந்த மூளை வந்து ஃப்ரெஷ்னஸா இருக்கும். அதுக்காக தான் அதாவது பிராணாயாமம் பண்றோம் அப்படின்னா எப்படின்னா ஒரு மூச்சுல ஒரு நாடியில வந்து மூச்சை இழுத்து இன்னொரு நாடியில மூச்சை விடணும். அப்படி ஒரு 10 தடவை டெய்லி செஞ்சீங்கன்னா இந்த வேகஸ் நரம்பு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப என்னன்னா அந்த அதுக்குள்ள நிறைய சிஸ்டம் இருக்கு அந்த வேகஸ் நரம்புக்குள்ள. இப்ப நீங்க வந்து இப்ப நான் ஒரு ஃபார்மட்டா சொல்றேன், ஒரு பேசிக் நாலேஜுக்காக சொல்றேன். நீங்க போய் மறுபடியும் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, ஃபங்க்ஷுவல் ஆஃப் வேகாஸ் நர்வ்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த தமிழ்ல அந்த வேகாஸ் நரம்பு என்ன செய்யுது அப்படிங்கிறத நீங்க படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் ஒரு தூண்டுகோல் தான், ஒரு ஸ்டிமுலேட் தான் பண்றோம். ஒரு தூண்டுகோல், ஒரு விஷயத்துக்கு தூண்டுகோலாக இருக்கும்போது நீங்க அதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார்.
இப்ப நாடியில சார் சொன்ன மாதிரி உயிர் நாடி, உயிர் நாடினா உங்களுக்கு எந்த துவாரத்தில் மூச்சு வருகிறதோ அதை உயிர் நாடி. அந்த துவாரத்தில் நீங்கள் மூச்சை இழுத்து அதே உயிர் நாடியை விட வேண்டும். இது ஒரு சரகலை பயிற்சி. இதை முடிஞ்சா பண்ணி பாருங்க. நீங்கள் எந்த துவாரம் உயிர் பெற்றிருக்கின்றதோ அந்த துவாரத்தின் வழியாக மூச்சை இழுத்து அதே துவாரத்தில் விடுங்கள். அதான் உங்களுக்கு உயிர் நாடின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக கடகலக்னம். கடகலக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தந்தையை மதிப்போடு வச்சிருக்கணும், தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கணும். தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்குறவங்க நம்ம தந்தையை மதிப்பாக வச்சிருந்தா தான் கடகலக்னம் வருமானத்தை ஈட்டும். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு, அதாவது சிவன் கோயிலுக்கு நீங்கள் வாடா விளக்கு வாங்கி கொடுங்கள். வாடா விளக்கு வாங்கி கொடுத்து உங்களால் எப்பொழுதுதான் முடியுமோ அப்பெல்லாம் தூய நல்லெண்ணெய், கடையில் விற்பனை செய்யக்கூடிய நல்லெண்ணெய் வாங்காதீங்க. நீங்க ஆட்டும் இடத்துக்கு சென்று நீங்களாவே பார்த்து வாங்கி வரக்கூடிய நல்லெண்ணெய் தான் சனி பகவான் குடியிருப்பார். அவர் நீதிமான். அவருடைய காரகத்தையே நம்ம பிளேவர்ல வாங்கி கொடுக்க கூடாது. அதனால் தூய்மையான நல்லெண்ணெயை வாங்கி கோயிலுக்கு கொடுங்க. வணிசை கரணத்திலும் சிம்ம லக்னத்திலும் நீங்கள் செயல்கள் செய்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வணிசை கரணமும் சிம்ம லக்னமும் இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யலாம். மேலும் சித்திரை மாதத்தில் சூரியன் இருக்கின்ற பொழுது நீங்கள் திருவண்ணாமலை வழிபாடும் திருவண்ணாமலை கிரிவலமும் செய்வது சிறப்பு. அந்த கிரிவலத்தில் குபேரலிங்கம் இருக்கின்ற இடத்துக்கு சென்று அந்த குபேரலிங்கத்தை வழிபடுவதும் உங்களது வாழ்வில் ஒரு வளம் பெருக மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த குபேரலிங்கத்தினுடைய மேல் எழுதியிருப்பாங்க, அண்ணாமலையின் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலை போற்றி அப்படின்னு வாசகம் எழுதியிருப்பாங்க. அதை நீங்க அந்த கிரிவலத்தில் நீங்க அதை அந்த கிரிவலத்தில் சொல்லிட்டே வாங்க. அண்ணாமலையின் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி அப்படி இந்த வாசகம் இந்த குபேரலிங்கத்தினுடைய அந்த லிங்கத்தின் மேல் பகுதியில் பொறிச்சிருப்பாங்க. இதை நீங்க அந்த கிரிவலம் முடிவு வைக்க நீங்க அதைய உரு போட்டே வந்தீங்கன்னா உங்களது வருமானம் பெருகும். அடுத்தபடியா பாருங்க சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கர்வம், கோபம் இதெல்லாம் கொஞ்சம் நாம் அதை விட்டுறணும். பொதுவாக சிம்மம்னா கர்வம், கர்வம் இல்லாத சிம்மமே கிடையாது. மேலும் கோபம் அங்க இருக்கு. இப்ப கர்வமும் கோபம் ரெண்டுமே சிம்மம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த கர்வத்தையும் கோபத்தையும் தரித்துக் கொள்வதுதான் இவர் தொழிலுக்கு சிறப்பாமையும். மேலும் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 2வது மற்றும் 20வது நட்சத்திரத்தில் திருப்பரங்குன்ற முருகன் வழிபாடு செய்யலாம். திருப்பரங்குன்ற முருகன் வழிபாடு செய்யலாம். இவளுக்கு வருமானம் பெருகும். மேலும் பூ பெய்தாத பெண்களுக்கு எழுதுபொருட்கள் வாங்கி கொடுத்தல், காது கேளாதவருக்கு உதவி செய்தல், திருநங்கைகளுக்கு உதவி செய்தல் போன்ற உதவிகளை செய்கின்ற பொழுது இவர்கள் 2ஆம் இடமாகிய கன்னி உயிர் பெற்று வருமானத்தை சேர்க்கும். மேலும் மரகதம் என்ற பச்சை, இவங்களுக்கு மரகத பச்சை இவங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருக்கும். அது எப்படியெல்லாம் உறுதுணையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மரகத லிங்கமாக இருக்கக்கூடிய திரு இடைச்சுரம் சுயம்பு லிங்கம் அங்க வழிபாடு பண்ணுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மரகதம் தான், அங்க போய் வழிபாடு பண்ணுங்க. அங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான மாற்றங்கள் நிகழும். சிம்ம லக்னக்காரர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்தீர்களானால் உங்கள் வாழ்வில் தொடர்ந்து படிப்படியான மாற்றங்கள் நிகழும். அங்க பாத்தீங்கன்னா அந்த சாமியினுடைய திருநாமத்தை சியாமலா தேவின்னு சொல்லுவாங்க, மந்திரினின்னு சொல்லுவாங்க. ராஜராஜேஸ்வரியுடைய மந்திரினி தான்
மீனாட்சி அம்மன், ஷியாமலா தேவி. அந்த மீனாட்சி அம்மனை வளர்பிறை தசமியில வழிபாடு செய்யுங்க. யாரெல்லாம் மீனாட்சி அம்மனை வளர்பிறை தசமியில் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மீனாட்சி அம்மனின் பார்வை கண்டிப்பாக கிட்டும். மேலும் நஞ்சுண்டேஸ்வரர் கோவில்ல மைசூர்ல ஒரு மரகதலிங்கம் இருக்குது, அதை வழிபாடு செய்யலாம். உத்தரகோச மங்கையிலும் மரகதலிங்கம் இருக்குது, நீங்க அங்கேயும் மரகத நடராஜர் இருக்காரு, அங்கேயும் வழிபாடுகள் செய்யலாம். மேலும் திருக்குவளை, திருக்கரவாசல், திருவாரூர், திருநள்ளாறு போன்ற இடங்கள் எல்லாம் மரகதம் சம்பந்தமான லிங்கங்களும் இருக்கிறது. அங்க நீங்க போய் வழிபாடு செய்வது சிம்ம லக்னத்திற்கு வருமானத்தை பெருக்கும். மேலும் பழனி போகர் சமாதியில் இருக்கக்கூடிய மரகத லிங்கம், அதை நீங்க வழிபாடு தாராளமாக செய்யலாம். மேலும் சிறுவாபுரி முருகன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மரகத அண்ணாமலையார், மரகத சூரியன், மரகத விநாயகர் போன்றவெல்லாம் மரகதத்திலேயே அமர்ந்திருக்கின்றனர். அவருடைய வழிபாடு இப்ப பாத்தீங்கன்னா மரகத சூரியன், அப்போ சிம்மத்துக்கு மரகத சூரியன் வழிபாடு சிறுவாபுரி முருகனிடம் வழிபடுவது மிகச்சிறப்பு. அடுத்தபடியே பாத்தீங்கன்னா கன்னி லக்னம், குலதெய்வத்திற்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது சிறப்பு. வெற்றிலை மாலை பாத்தீங்கன்னா பெண் வெற்றிலையா இருக்கணும். பெண் வெற்றிலை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துவது மிகச்சிறப்பு. அந்த பெண் வெற்றிலையை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து ஒரு வேண்டுதல் வைத்தீங்கனால மிகவும் சீக்கிரமாக உங்களுக்கு பலிதமாகும். நீங்கள் வீட்டிலே சொல்லுங்க. இப்ப பெண் வெற்றிலையை வைத்து நீங்கள் வீட்டில் தினமும் பாக்கோட வைக்கணும். பாக்கு தான் குலதெய்வம். பாக்க நீங்க வெற்றிலையோட பரிபூர்ணமா பரப்பி வைக்க வேண்டும். கட்டி வைப்பதோ ரோஜா பாக்கு நிஜாம் பாக்கு வைப்பதெல்லாம் தவறு. பாக்க நீங்க கட்டாம தான் வைக்கணும். பாக்க நீங்க கட்டாம அப்படியே பரப்பி வச்சிடணும். அதான் குலதெய்வம். குலதெய்வத்தை கட்டக்கூடாது. பெண் வெற்றிலை என்பது நீங்க பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா நரம்புல கீழே 3 நரம்பு போக அது ஒன்னா இணைஞ்சிருக்கு. மொத்தம் 7 நரம்பு இருக்குங்க. 7 உங்களுக்கு மொத்தம் 9 நரம்பு மொத்தமா. அதுல கீழே 3 நரம்பு பார்த்தீங்கன்னா 7 நரம்பு மேல நுனி பிளஸ் காம்பு. இப்போ கீழே இருக்கிற 3 நரம்பு ஒரு மையத்திலிருந்து கீழே வந்திருக்கும். அதுதான் பெண் வெற்றிலை. அந்த 3 நரம்புல ஒரு நரம்பு மாறி இருந்ததுன்னா உங்களுக்கு ஆண் வெற்றிலை. அந்த 3 நரம்புகளையும் மாறி அமைந்திருந்தால் அது மலட்டு வெற்றிலை. இப்படி பெண் வெற்றிலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தினால் உங்கள் வழிபாடும் உங்கள் பிரார்த்தனையும் நிச்சயமாக நிறைவேறும். கோமாதா பூஜை செய்யுங்க. நீங்க பெரிய விமர்சையாக செய்ய தேவையில்லை சார். ஒரே நிமிஷம். ஏன் மற்ற இலைகள்லாம் அது சொல்லல, வெற்றிலையை மட்டும் ஏன் அதை ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலை அழிவத்தலை சொல்றாங்க அப்படின்னா, ஆண் விதையை தூவக்கூடியவன். அவன் ஒரு சந்தர்ப்பம் தான், அதுக்கு மேல அதுக்கு சான்ஸ் இல்லை. அங்க அதுக்கு எதுவுமே வேலை கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு தூவக்கூடிய ஒரு வேலை தான். ஆனா அந்த பெண் வெத்தலை என்ன அப்படின்னா அது எல்லாமே தாக்குது. அந்த தூவலை தாங்கி மறுபடியும் உயிராக்கி பயிராக்கி விதையாக்குது அது தாய். ஆனா இதை எதையுமே செய்யாதது அழிவத்தலை. அப்ப இந்த வெத்தலைய நம்ம ஏன் பயன்படுத்தணும், ஒரு நல்ல ஒரு செயலுக்கு எப்படி பயன்படுத்தணுங்கிறத முதல்ல அந்த நாலேஜ் நமக்கு தெரிஞ்சுக்கிச்சுன்னா அது நம்ம மனசுல இருந்து எப்போதும் நீங்காது. அப்ப ஏன் அது பெண்பத்துல ஏன் பயன்படுத்த சொல்றாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த நாலேஜ் நமக்கு வேணும். அது நம்ம தெரிஞ்சிக்காம நம்ம பாட்டுக்கு ஏதோ செய்யறோம் அப்படின்னு செய்யறதுல பிரயோஜனம் இல்லை. அப்ப ஒரு வழிபாட்டுக்கு ஒரு பரிகாரத்துக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு என்ன வெத்தலையை பயன்படுத்துறோம்,
ஒரு ஒரு செயல் மறுபடியும் மறுபடியும் நம்ம குடும்பத்துல நிலைச்சு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது எதை பயன்படுத்தணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அப்ப வெத்தலையில இவ்வளவு சூட்சமங்கள் இருக்கு. அடுத்தபடியாக வெற்றிலையில பாத்தீங்கன்னா காம்பு நுனி எல்லா வெற்றிலையும் இருக்கும். நீங்க பயன்படுத்தக்கூடிய வெற்றிலைகள் காம்பும் நுனியும் மிக முக்கியம். காம்பு பாதுகாப்பு, நுனி செல்வம். இரண்டும் பின்னப்பட்ட வெற்றிலைகள் பூஜையில் பயன்படுத்தக்கூடாது. வெற்றிலைகளில் அழுக்கு இருக்கக்கூடாது, ஒட்டடை இருக்கக்கூடாது, கிளிசல் இருக்கக்கூடாது, கரும்புள்ளிகள் இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் நேர்த்தியாக தேடிய வெற்றிலை பெண் வெற்றிலை மட்டுமே உங்களுக்கு நிறைந்த ஒரு வழிபாட்டை கொடுக்கும். அடுத்தபடியாக கோமாதா பூஜை. நீங்க விமர்சைய பெரிய அளவு பணம் செலவணி கோமாதா பூஜையில செய்ய தேவையில்லை. உங்களிடம் பசு இருந்தா பசுக்கு ஒரு மாலை வாங்கி போடுங்க, பசுவை கழுவி விடுங்க, அந்த மாட்டு தொழுவதை சுத்தம் செய்யுங்க. இதே ஒரு பூஜை தான். அதுல கிடைக்காத செல்வமே கிடையாது. இந்த பூஜையை நீங்க முடிஞ்ச அளவு செஞ்சுட்டே வாங்க. வெள்ளிக்கிழமை நாள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பு. இந்த பூஜை நீங்க எந்த அளவுக்கு செய்யறீங்களோ, அந்த பரிகாரங்கள் நாம் எந்த அளவுக்கு செய்யறோம், வாழ்வியல் பரிகாரமா இருக்கலாம், ஒரு கடவுளுக்கு போய் நாம் வணங்குதல் செயலாக இருக்கலாம். இதை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுதுதான் நம்மளுக்கு அந்த வேண்டுதல் முடிவடையும். ஒரு முறை செய்யலாமா, 2 முறை செய்யலாமா, அதே நீங்க கணக்கு போட்டு செஞ்சீங்கன்னா பரிகாரம் சீக்கிரம் பலிக்காது. உங்களுக்கு அந்த வேண்டுதல் வைக்கணும் என்ன வரணும், இதெல்லாம் செய்யணும் என்ன வந்தா தான் அது பரிகாரமா ஆகும். மேலும் மாடுகளுக்கு கடலை புண்ணாக்கு கொடுங்க. மாடுகளுக்கு தீவனமா கடலை புண்ணாக்கு கொடுங்க. மேலும் கண்ணன் பாட்டுகளை கேளுங்க. கண்ணிலக்கணக்காரர் கண்ணன் பாட்டுகளை, அந்த கண்ணன் மாடு இந்த சம்பந்தமா பாட்டுகளை நிறைய பாடுகள் கேளுங்க, மன அமைதியாகும். அடுத்தபடியே பாருங்க துலா லக்னம். துலா லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம். எல்லாருக்குமே குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் தான். ஏன்னா குலதெய்வத்துக்கு அடுத்த மறுதெய்வமே. இருந்தாலும் இந்த லக்னங்களுக்கு குலதெய்வம் மிக மிக முக்கியம். முதல் தெய்வமே குலதெய்வம் தான். அதனால குலதெய்வ வழிபாடு இவளுக்கு மிக முக்கியம். தாயை வழிபாடு செய்ய வேண்டும், நல்ல முறையில் மதிக்கப்பட வேண்டும். மேலும் இந்த துலா லக்னக்காரருக்கு ஒரு வழிபாட்டு கோவில பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மொண்டிபாளையம் பகுதியில், அதாவது பாத்தீங்கன்னா அவிநாசியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும், அன்னூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் மொண்டிபாளையம் மேல திருப்பதி வெங்கடாச்சலபதி திருக்கோயில் அமைந்துள்ளது. சுயம்புவாக எழுந்தள்ளியுள்ளார் பெருமாள். திருப்பதிக்கு மூத்தவர் என்று அழைக்கப்படக்கூடிய மொண்டிபாளையம் பெருமாள், நீங்க அவர் வழிபட்டீங்கன்னா துலா லக்னத்திற்கு வருமானங்கள் பெருகும். இப்படி நீங்க எப்ப வழிபடலாம்? பஞ்சமி திதியில வழிபடலாம். பஞ்சமி திதியில வழிபடலாம். புதன்கிழமை புதனோரையில் வழிபடலாம். மேலும் அந்த மேல திருப்பதி என்று அழைக்கப்படக்கூடிய மொண்டிபாளையம் பெருமாள் சுயம்புவாக எழுந்துள்ள நாள் தேய்பிறை ரோகிணி நட்சத்திரம் புதன்கிழமை. அப்பதான் ஒரு பசுவினுடைய பால் சொரியப்பட்டு ஒரு காரை புற்றிலிருந்து வெளிப்பட்டுள்ளார். புதன்கிழமை தேய்பிரையில ரோகிணி நட்சத்திரம். இதை நீங்க பிடிச்சீங்கன்னா அந்த கோயில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். புதன்கிழமை நாள் தேய்பிரையில ரோகிணி நட்சத்திரமா இருக்கணும். அந்த நாள் தான் அந்த வெங்கடாச்சல பெருமாள் சுயம்புவாக இருந்து மக்களுக்கு காட்சி கொடுத்த நாள். மேலும் அஷ்டமி திதியில் வளர்பிறை அஷ்டமியில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி தாய் வழிபடணும்னா தாமரை மொட்டுக்கள் இல்லாம செல்லாதீங்க. அந்த தாயை வழிபடணும்னா நீங்க தாமரை மொட்டுக்களோட நீங்க தாயவே பார்க்கணும். அடுத்தபடியாக விருச்சக லக்னம். பழனி முருகர் வழிபாடு. பழனி முருகருடைய பாத தரிசனம். அந்த பழனி மலையில பாத்தீங்கன்னா ரோப் கார் வர்ற இடத்துல மேல பாத்தீங்கன்னா ஒரு முருகனுடைய பாதம் இருக்கு. நீங்க ரோப் கார்ல மேல ஏறி வந்தீங்கன்னா, ஏறி அதை விட்டு நீங்க லெப்ட்ல கட்டாயி போகும்போது முருகப்பெருமானுடைய திருப்பாதம் அங்கே உள்ளது. அந்த திருப்பாதத்தை நீங்க வணங்கினீங்கன்னா
இந்த விருச்சக லக்னம் மிக சிறப்பாக வேலை செய்யும். பழனிக்கு பாத யாத்திரை, பழனிக்கு பாத யாத்திரை போங்க. பாத யாத்திரை போறவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. காலோட வாங்கி கொடுங்க, மோர் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, ஆடை வாங்கி கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பரிகாரம் தான், வாழ்வியல் பரிகாரம். இவர்களும் கார்த்திகை பெண்கள் வழிபாடு செய்யலாம், சிறப்பா இருக்கு. மேலும் பழனியில கீழே பார்த்தீங்கன்னா பாத விநாயகர் கோயிலுக்கு இடதுபுறமா பார்த்தீங்கன்னா புலிப்பாணி சித்தர் ஜீவ சமாதி இருக்கும். அங்க ஒரு தொட்டிச்சி அம்மன் இருப்பாங்க. அங்க ஒரு தொட்டிச்சி அம்மன் அப்படி ஒரு அம்மன் இருப்பாங்க. அது பார்வதி தேவியினுடைய அம்சம் தான் தொட்டிச்சி அம்மன். அந்த தொட்டிச்சி அம்மனுடைய முகமும் மேலே உடைய முருகனின் முகமும் ஒரே அளவா இருக்கும். நீங்க வேணா போய் பாருங்க. கீழே இருக்கக்கூடிய தொட்டிச்சி அம்மனுடைய முகமும் மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய முகம் ஒன்றே. ஏனென்றால் பாலசுப்பிரமணியனாகிய முருகனுக்கு தாய் மலையடிவாரத்தில் காவல் காத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த முருகப்பெருமான காவல் பாத்தீங்கன்னா யாரு? பார்வதி தேவி. இந்த ஞானப்பழ பிரச்சனையில முருகன் வந்ததுனால, முருகன் சின்னவனா இருக்கிறதுனால பார்வதி தேவி காவலுக்கு கீழே தொட்டிச்சியம்மனாக காவல் தெய்வமாக வீற்றிருக்கிறார். யாரெல்லாம் பழனி சென்றாலும் தொட்டிச்சியம்மனை பார்த்து வணங்காமல் வராதீர்கள். தொட்டிச்சியம்மனே பழனி முருகனுக்கு காவல். இது ஒரு சூட்சம் இருக்குது பாருங்க. யாருக்கெல்லாம் தாய்க்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு வருகிறதோ அவர்களெல்லாம் பழனி சென்று தொட்டிச்சியம்மனிடம் அமர்ந்து உங்கள் முறையை சொல்லலாம். மிக விரைவில் நடக்கும். ஏன்னா காவல் தெய்வம். அதனால தாய்க்கும் மகனுக்கும் இடையான கருத்து வேறுபாட்டை தீர்ப்பவர் யாரு? பழனி கூட தொட்டிச்சியம்மன். மேலும் இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் சித்திரை ஆவணையில் திருவண்ணாமலை கிரிவலமும் அண்ணாமலையார் வழிபாடும் செய்வது சிறப்பு. மேலும் திருச்செந்தூர் நாளிக்கிணற்றில் குளிங்க. திருச்செந்தூர் நாளிக்கிணற்றில் குளிப்பது மிகவும் சிறப்பு. அடுத்தபடி பாத்தீங்கன்னா தனுசு லக்னம். பஜனையில ராமர் பாட்டுகளை நீங்க பாடலாம். பஜனையில் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமனுடைய பாட்டுக்களை பாடுவது உங்கள் மனசை மிகவும் லகுவாக்கும். ஏனென்றா பாத்தீங்கன்னா புனர்பூஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்குது. மூல நட்சத்திரம் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்குது. தனுசுங்கிறது உங்களுக்கு வில்லு சிவதனுசு. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராமர் கடக லக்னம் தான். இருந்தாலும் புனர்பூஷ நட்சத்திரம் தொடங்குறது மிதுன லக்னம். அப்போ மூலம்ங்கிறது ஆஞ்சநேயனுடைய நட்சத்திரம். அப்புறம் புனர்பூசனுடைய ராமர் நட்சத்திரத்துக்குமே ஆஞ்சநேய நட்சத்திரம் ரொம்ப நெருக்கம் உண்டு. பாத்தீங்கன்னா நீங்க ராமர் பஜனையில் கலந்து கொண்டு பாடுவது உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கு. அவர் வீட்டில் பாத்தீங்கன்னா காண்டியப்பன், தனுஷ்கோடி, ராமர் பிள்ளை, ராமநாதன் போன்ற பெயர்கள் இடம்பெற வாய்ப்புண்டு. இந்த தனுசு லக்னக்காரர் வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த பெயர்கள் எல்லாம் இருக்கும். இவருக்கு என்ன ஒரு வழிபாட்டு ஸ்தலம் பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியில் சுயம்புவாக எழுந்தருளியுள்ள வன பத்ரகாளி அம்மன், மன்னிக்கவும் அந்த கோயில் இல்லைங்க, மேட்டுப்பாளையம் சிறுமுகை அருகே உள்ள ஜெயமங்கல ஆஞ்சநேயர். மேட்டுப்பாளையம் சிறுமுகை அருகே உள்ள ஜெயமங்கல ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவில். ஏன் பாத்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மகரம். மகரத்துல செவ்வாய் உச்சமாகிறார். மகரத்துல செவ்வாய் அந்த வருமானத்துல செவ்வாய் உச்சமாகிறாரு. அங்க உங்களுக்கு ஜெயமங்கல ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர், விநாயகர் மற்றும் பர்வதவர்த்தினி அம்மன் 3 பேருமே சுயம்புங்க. அது ஒரு புண்ணிய பூமி. 7 தீர்த்தங்கள் பூமிக்கு அடி இருக்குது. அங்க 3 பேருமே சுயம்பா இருக்கிறாங்க. மகா கணபதிக்கு சுயம்பு கணபதிக்கு பின்னே அவரை ஒட்டுமாறியே காமதேனு இருக்குது, நந்தி பெருமான். அதுக்கு நேராத்தான் உங்களுக்கு யாரு இருக்காருன்னா ராமலிங்கேஸ்வர் இருக்கார். அது ஓரமாவே பாத்தீங்கன்னா பர்வதவர்த்தினி அம்மன் இருக்கிறாங்க.
ராமேஸ்வரம் செல்லுவதற்கு இணையான கோவில் இந்த ஜெயமங்கல ஆஞ்சநேயர் கோயில், இடுகம்பாளையம். நீங்கள் ராமேஸ்வரம் செல்ல முடியலனா இந்த கோயிலுக்கு போய், இந்த கோயில் ஒரு தீர்த்தம் இருக்குங்க, கிணறு இருக்குது, நீங்கள் தீர்த்தம் போட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். மேலும் பெரியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் ஆடை வாங்கி கொடுங்கள், செருப்பு வாங்கி கொடுங்கள், உடைய பிரார்த்தனை நிறைவேறும். பிரணவ மந்திரம் என்ற ஓம் என்ற உச்சரிப்பை நீங்கள் உச்சரிப்பது மிக சிறப்பு. மேலும் அந்த பிரணவ மந்திரத்துக்குரிய கோயிலான ஓதிமலை முருகப்பெருமான், அதே சிறுமுகை அருகிலே புஞ்சை புளியம்பட்டி அருகிலே ஓதிமலை முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார். அவரை நீங்கள் வணங்குவது மிகவும் சிறப்பு. மேற்படி மகர லக்னம், மகர லக்னம் 100 மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க, ஒரு வழிபாடுகள் செய்யுங்க. 100 மலர்கள். அந்த மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை வைத்து வளர்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யலாம். இவர்கள் மொச்சை கொட்டையை தானம் கொடுக்கலாம், மொச்சை கொட்டையை தானம் கொடுக்கலாம். உங்கள் எடைக்கு எடை முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு என்ன திசாபுத்தி ஓடுதோ அதனுடைய எடை, அதனுடைய திசாபுத்தின் அளவில் எடையை நீங்க தாராளமாக கொடுக்கலாம். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்கள் வருமானத்தை பெருக்கும். லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு உங்கள் வருமானத்தை பெருக்கும். ஏனென்றால் லக்ஷ்மி நரசிம்மனுடைய தொடையில தான் மகாலட்சுமி தாயார் உட்கார்ந்து இருப்பாங்க. அதனால மகாலட்சுமி என்ற சுக்கிரன் அவர் தான் உங்களுக்கு பணம். அதனால உங்களுக்கு அந்த வழிபாடு மிக சிறப்பு. அந்த கோயிலும் இங்க பக்கத்தில் இருக்குதுங்க. அவிநாசியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் லட்சுமி நரசிம்மர் பெருமான் குடிகொண்டுள்ளார். தாளக்கரை என்ற கிராமத்தில், தாளக்கரை என்ற கிராமத்தில் லட்சுமி நரசிம்மர் அவிநாசிக்கு பக்கத்தில் இருக்கிறார். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கும்பலக்னம். வீட்டில் பசு வளர்க்கணும், வீட்டில் பசு வளர்க்கணும், பசுவுக்கு நீங்க பணிவிடை செய்யணும். அப்புறம் வீட்டில் நீங்க கும்பலக்ன கோமியம் தெளிப்பது வீடு சுபிட்சமாகும். எல்லாருமே கோமியம் தெளிக்கலாம், பட் கும்பலக்னகால கோமியம் தெளிப்பது தனிச்சிறப்பு. பஞ்சகாவிய விளக்கு செய்து அதை நீங்க பயன்படுத்தணும். பஞ்சகாவிய விளக்கு பால், தயிர், நெய், சாணம், கோமியம் இந்த 5 பொருள்களின் கலவையை கலந்து கார்த்திகை விளக்கு போல் செய்து அதனை நீங்கள் வெயிலில் காய வைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவு இந்த சாணம் பசுமாட்டு, அதாவது உங்களுக்கு நாட்டு மாட்டு சாணமாக இருப்பது சிறப்பு. முடிந்தால் நாட்டு மாட்டு சாணத்தை தேடி பிடித்து இந்த 5 பொருட்களையும் கலக்கி நீங்கள் ஒரு கார்த்திகை விளக்கு போல் செய்து வைத்து அதை நீங்கள் வீட்டுக்குள் வைத்து ஒரு கற்பூரத்தை நீங்கள் ஏற்றி வைத்தால் இந்த நீங்க வைக்கப்பட்ட அந்த பஞ்சகாவிய விளக்கு முழுவதும் எரிந்து உங்கள் வீட்டுக்குள் இந்த பஞ்சபூத சக்தி அனைத்தும் பரவும். அந்த 5 சக்தியும் உங்க வீட்டுக்குள்ள வந்துருங்க. 5 சக்தியுமே உங்க வீட்டுக்குள்ள கண்டிப்பாக வரும். வீட்டுக்குள் இருக்கிற எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் அந்த பஞ்சகாவிய விளக்கு எடுத்துரும். வீட்டுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை எடுத்துவிட்டு நேர்மறை சக்திகளை அதிகமாக புகுத்துவதற்கு பஞ்சகாவிய விளக்கு உங்களுக்கு உறுதுணை செய்யும். இந்த லக்னக்காரன் கோமாதா பூஜை செய்யலாம். பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பு. பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பு. லக்ஷ்மி குபேர பூஜை, வரலட்சுமி விரதம். லக்ஷ்மி குபேர பூஜை உங்களுக்கு தீபாவளி அமாவாசை அன்னைக்கு வரும். அந்த குபேர பூஜை செய்வது மிக சிறப்பு. அந்த பூஜை முடிகிற வரைக்கும் நீங்க தடங்கள் எல்லாம் செய்யணும். அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு அதை சிறப்பாக செய்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. அந்த பூஜை நீங்கள் வருட வருடம் செய்தால் உங்கள் வருமானம் வருட வருடம் அதிகமாகும். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா மீன லக்னம். கூட்டுத்தொழில் சிறப்பில்லை. இவர்களுக்கு கூட்டுத்தொழில் பெரும்பாலும் சிறப்பு இருக்க வாய்ப்பில்லை. ஜோதி வழிபாடு சிறப்பு. ஜோதி என்றால் அண்ணாமலையார் வழிபாடு சிறப்பு. கிரிவலம் சிறப்பாக செய்யணும். அந்த அண்ணாமலையார் கோவிலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையாரை வணங்கிட்டு கிரிவலம் போறதா சிறப்பு.
அண்ணாமலையால் 75% உங்களுக்கு வரம் கொடுத்தாருன்னா கிரிவலம் 25% வரம் கொடுக்கும். ஆனா 14 கிலோமீட்டர் நீங்க நடக்கணும். 14 கிலோமீட்டர் நீங்க நடக்கணும். கர்மகாரனாகிய சனி பகவான் பாதத்தை குறிப்பவர். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நடந்து செல்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்மாவை குறைக்கும். நீங்க மேச லக்னத்தில் பார்த்தீங்கன்னா மேன் லக்னத்துக்கு மீண்டும் ஒரு செய்தி, வாடா விளக்கு வழிபாடு செய்யுங்க. வாடா விளக்கு வாங்கி கோவிலுக்கு கொடுங்க. இவங்க கார்த்திகை தீபத்தை வந்து கண்டிப்பா பார்க்கணும். கார்த்திகை தீபத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இப்ப மேசத்துல வந்து சனி பகவான் நேசமாகிறாரு. மகரத்துல வந்து செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். செவ்வாய் வீட்டுல சனி நேசம், சனி வீட்டுல செவ்வாய் உச்சம். அப்ப அந்த நேசபங்கம் எடுத்துட்டோம்னா அந்த மேச லக்னக்காரருக்கு தொழில வந்து ஒரு சறுக்கல் ஏற்படுத்தா பின் தொழில் சிறக்கும். ஒரு சறுக்கல் ஏற்பட்ட பின்னரே அவர்கள் தொழில் வந்து சிறக்கும். ஏன்னா சனி நேசமா இருக்காரு, உங்களுக்கு சுய தொழில் ஒத்து வராதுன்னா ஒரு சறுக்கல் ஏற்பட்ட பின்னதான் உங்களுக்கு தொழிலே அமையும். இது காலபுருஷ தத்துவம். அடுத்தபடியா பாருங்க, ஒரு சில பரிகாரங்கள், பொதுவான பரிகாரங்கள். ஆற்று நீரினால் அம்மனை நீராட்டினால் வீடு வண்டி அமையும். ஆற்று நீரினால் அம்மனை அலங்கரித்தால் வீடு வாகனம் அமையும். அப்புறம் பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் செய்தல். அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் பாத்தீங்கன்னா அவிநாசி லிங்கேஸ்வரருக்கு வலதுபுறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்கருணை நாயகி அம்மன் இருப்பாங்க. அது கல்யாண திருக்கோலக்கூடிய அமைப்பு. நம்மளுக்கு வலது பக்கம் தான், மாப்பிள்ளைக்கு வலது பக்கம் தான் பொண்ணு இருப்பாங்க. அதனால அம்மனுக்கு அந்த ஐயனுடைய வலது பக்கம் தான் வந்து பெருங்கருணை நாயகி அம்மன் இருப்பாங்க. அங்க பொதுவாக திருக்கல்யாணம் பண்றதில்ல. இருந்தாலும் நீங்கள் ஐயனுக்கு ஒரு வேட்டியும் அம்மாளுக்கு ஒரு பட்டும் எடுத்துட்டு போனீங்கன்னா வழிபாடுகள் செய்யலாம். அது ஒரு பாதிரி வனம். அம்பாள் வந்து சிவபெருமான வேண்டி தவம் இருக்கிறாங்க அந்த பாதிரி வனத்துல. அது அந்த கோயிலுடைய சிறப்பு. அதான் அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு தனி கோபுரம் உண்டு. எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்குது அங்கே அம்பாளுக்கு பிரசித்தியான வரலாறு இருக்கும். அதுக்கடுத்த பண்ண பழனியில பெரியநாயகி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா கைலாசநாதருக்கு வலதுபுறத்தில் பெரியநாயகி அம்மன் இருப்பாங்க. அது கல்யாண திருக்கோலம். அது அங்கே எப்போ உங்களுக்கு திருக்கல்யாணம் நடக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தைப்பூசல் 6வது நாள், அந்த கொடிக்கட்டுலேருந்து 6வது நாள் பார்த்தீங்கன்னா இரவு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்குமே அந்த இரவுல திருக்கல்யாணம் நடக்கு பாருங்க. மேற்படி பார்த்தீங்கன்னா சுக்ரீஸ்வரர் கோயில் சர்க்கார் பெரியபாளையம், அங்க வந்து உங்களுக்கு ஊத்துக்குளி பக்கத்தில் வந்து இருக்குது. மிக பழமையான கோயில். நவகிரகங்கள் இல்லை, நவகிரகங்கள் இல்லாத கோயில். முருகப்பெருமான் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வீரமாத்தி அம்மன், பத்ரகாளி அம்மன், அப்புறம் உங்களுக்கு 5 லிங்கங்கள், இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. நவகிரகங்கள் இல்லை. 2000 வருடங்களுக்கு மூத்த கோயில் சுக்ரீஸ்வரர் கோயில். அந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா சுக்ரீஸ்வரருக்கு வலதுபுறமாத்து அம்பாள் இருப்பாரு. அங்கு கல்யாண திருக்கோலம். இப்படி கல்யாணம் தடைபடுகின்ற நண்பர்கள் இந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து திருக்கல்யாணம் செய்வது திருமணத்தை விரைவில் நடத்தி கொடுக்கும். அதுக்கடுத்து கோமாதா வழிபாடு செல்வத்தையும் திருமணத்தையும் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவது அறுபடை வீட்டுக்கு சென்று வழிபடுவதற்கு சமம். விசாக நட்சத்திரத்தில் முருகனை வழிபடுவது அறுபடை வீட்டுக்கு சென்று நீங்கள் வழிபடுவதற்கு சமம். விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த தெய்வத்திற்கு பாலாபிஷேகம் செய்து அதனை கோமையில் பிடித்து வந்து உங்கள் வீட்டிலோ மற்றும் வியாபார ஸ்தலங்களை தெளிப்பது உங்களுக்கு சுபிச்சத்தை கொடுக்கும். மயிலுக்கு உணவு வைப்பது சர்ப்பதோஷத்தை குறைக்கும். மயிலுக்கு உணவு வைப்பது சர்ப்பதோஷத்தை கொடுக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா மயில் வந்து பாம்பு வந்து உங்களுக்கு அந்த பாம்பு வந்து மயில் எதுவும் பண்ண முடியாது. மயில் வந்து பாம்பை சாப்பிட்டுரும். மயிலை பாம்பை சாப்பிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிற்குங்க. பாம்பை விழுங்கிட்டு பாம்பை பார்த்த மாதிரியே இல்லாம நிற்கும். அதனால சர்ப்பதோஷத்தை வந்து கண்டிப்பா குறைக்கும். பழனி பாத யாத்திரை கர்மாவை குறைக்கும். நேச சனியா யாருக்கெல்லாம் சனி பகவான் நேசமோ அவங்கெல்லாம் பழனி பாத யாத்திரை செல்வது அவருடைய ஆயுளை
நீட்டிக்க உதவும். செவ்வாய் சனி சேர்க்கை. காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி சனி, மன்னிக்கவும் 8ஆம் அதிபதி செவ்வாய், பாதகாதிபதி சனி, ரெண்டு சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு விரும்பத்தகாத சேர்க்கை இணைவு. இதுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் காப்பு, முருகப்பெருமானுக்கு விபூதி அலங்காரம், இதெல்லாம் பண்ணுங்க. முருகப்பெருமானுக்கு வேல் வாங்கி வையுங்க, முருகப்பெருமானுக்கு வேல் வாங்கி வையுங்க. சனி மற்றும் புதன் சேர்க்கை. ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் என்ன முடிந்த உதவியோ செய்யுங்க. பெரியவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேற்படி உங்க வீட்டில் வந்து நிலைக்கதவு குலதெய்வம், வாயில் படி மகாலட்சுமி எல்லாம் பின்னமாக இருக்கணும். படிகள் உடையப்பட்டிருப்பது, படி அளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது, மட்டமாக உங்களுக்கு இருக்காது, சரிசமமாக இருக்காது. அங்கே வந்து மகாலட்சுமியுடைய வாசம் குறைவு. நீங்கள் படி வந்து அடிக்கொடுக்க கழுவுங்க, வாசனை திரவியங்கள் தெளித்து விடுங்க. அப்புறம் நிலை கதவுல பார்த்தீங்கன்னா நிலை கதவு சுத்தமாக வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு குலதெய்வம் குடிவரும்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்துக்கு போகும்போது நீங்கள் உங்களுக்கு வாசப்படியும் நிலை கதையும் சுத்தமாக வச்சுட்டு அதுக்கு வாசனை திரவியங்கள் தெளித்து விட்டு நீங்கள் குலதெய்வத்துக்கு போகலாம். இப்போ செவ்வாய் ராகு சனி செவ்வாய் சேர்க்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விபத்து தன்மையை குறிக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மயில் விருத்தம் படிங்க. மயில் விருத்தம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறையும். இப்போ அமாவாசையில் ஆண் சாமியை வழிபடணும், பௌர்ணமியில பெண் சாமி வழிபடணும். அமாவாசையில் ஆண் சாமியும் பௌர்ணமியில பெண் சாமி வழிபடுவது சிறப்பு. மருதாணி அஞ்சனக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி எடுத்துரும். மருதாணி அஞ்சனக்கல்லாம் கண் திருஷ்டியை எடுத்துரும். மருதாணி பூவை நீங்கள் பொடி செஞ்சு நீங்கள் தூபம் வீட்டில் போட்டீங்கன்னா உங்களுக்கு கண் திருஷ்டி இருக்காது, நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். கற்பம் தரித்த பசுக்கு, கர்ப்பமாக்கூடிய பசுக்கு கடலை புண்ணாக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விரைவில் கரு கைகூடும். அது எப்படி உங்களுக்கு இன்னும் சூட்சமா போனீங்கன்னா வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் வளர்பிறையா தேர்ந்தெடுத்து அந்த உங்களுக்கு அந்த குரு ஓரையில ஒரு கற்பம் தரித்த பசுவுக்கு கடலை புண்ணாக்கு வாங்கி கொடுத்தீங்களானால் நீங்கள் கருத்தரிக்காமல் இருந்தால் விரைவில் கருத்தரிக்கும். வளர்பிறையில வியாழக்கிழமையில பூச நட்சத்திரத்துல குரு ஓரையில கொடுங்க. அடுத்தபடியே பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியத்துக்கு பாத்தீங்கன்னா சில பேர் செயற்கையா குழந்தை வந்து ஏற்படுத்துறாங்க. அதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு அந்த எப்படி எந்த காலகட்டத்தில் போன நம்மளுக்கு அந்த குழந்தை வந்து நல்லா வளரும். கருமுட்டையில் பார்த்தீங்கன்னா கோச்சார குரு இருவருடைய ஜாதகத்திலையுமே ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலையும் கோச்சார குரு வந்து 5ஆம் பாவகத்தையும் 9ஆம் பாவத்தையும் பார்வை செய்யணும். இருவருக்கு ஆண் பெண் இருவருக்குமே கோச்சார குரு 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் ஏதோ ஒரு இடத்தையும் பார்வை செஞ்சால் நீங்கள் அப்போ செயற்கை கருத்தரிப்பு செய்யலாம். 5ஆம் பாவத்தை 9ஆம் பாவத்தை பார்த்தார்னா அந்த கோச்சார குரு பகவான் நீங்கள் செயற்கை கருத்தரிப்பு செய்யலாம். என்னுடைய போன் நம்பர் பார்த்தீங்கன்னா 638 59 37 570. இதுவரை என்னுடைய கருத்துக்களை செவிசாய்த்து கேட்ட ஜோதிட நல்லுள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் கோவிந்தசாமி. மீண்டும் ஒரு முறை நான் அலைபேசியினை சொல்கிறேன். 638 59 37 570. நன்றி.